கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. நான் உங்கள் சகோதரி மெஸ்ஸி அன்னபாக்கியம். கர்த்தர் இன்றைக்கு நமக்கு தருகிற வசனம் ஏசாயா 3ஆம் அதிகாரம் 10வது வசனம். உங்களுக்கு நன்மை உண்டாகும் என்று நீதிமான்களுக்கு சொல்லுங்கள், அவர்கள் தங்கள் கிரியைகளின் பலனை அனுபவிப்பார்கள். இதுதான் கர்த்தர் நமக்கு தருகிற வசனம். தாவீது அதிக வசனங்களில் துன்மார்க்கன் வாழ்ந்து சுகித்திருக்கான், நீதிமான்களோ கஷ்டப்படுகிறார்கள்ங்கிற அர்த்தத்தில் அநேக வசனங்களை எழுதியிருப்பார். ஆனால் கர்த்தர் இன்றைக்கு சொல்லுகிறார், உங்களுக்கு நன்மை உண்டாகும் என்று அவர் உங்களுக்கு முழக்கமிடுகிறார். அவரால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை. என்ன காரியத்துக்காக ஜெபித்து வந்தீர்களோ, என்ன காரியத்துக்காக வருத்தப்பட்டு கொண்டீர்களோ, அதை இன்றைக்கு கர்த்தர் நன்மை உண்டாகும்படியாய் செய்ய கடந்து வந்திருக்கிறார். இன்னும் நீங்கள் செய்கிற செய்கைக்கு ஏற்ற பலனை கர்த்தர் தருவார். அதுதான் ஆண்டவர் சொல்லுகிற வசனம். நீங்கள் ஒன்றும் நான் நல்லா இல்லை, இன்னும் நான் கஷ்டப்பட்டு கொண்டே தான் இருக்கிறேன், என் வாழ்க்கையில் ஒரு நன்மை இல்லை என்று சொல்லி நீங்கள் புலம்பிக் கொண்டு இருக்கலாம். கர்த்தர் இன்றைக்கி உங்களுக்கு நன்மை உண்டாகும் என்று திரும்ப திரும்ப வாக்கு கொடுக்கிறார். அவரால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை. உங்களையும் கர்த்தர் அந்த மாதிரி ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.